ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் டீ டாக்ஸ் வித் செமீனா. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, பாலக்காடில் இருக்கக்கூடிய ஒரு 2-3 இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். பாலக்காடு சொன்ன உடனே நிறைய இடம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். சீதாராங்குண்டு, பரம்பிக்குளம், இந்த மாதிரி நிறைய ஃபெமிலியரான பிளேசஸ்லாம் ஞாபகத்துக்கு வரும். பட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு என்னவோ டைம் ரொம்ப எடுக்கும். பட் இந்த 3 பிளேஸுமே பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஈஸியாக இருக்கும் அக்சஸ் பண்ணுறதுக்கு. பியூட்டிஃபுல்லான இடத்த பற்றி பார்க்க போகிறோம். அந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாலக்காடுக்குள்ளே முதல்ல வந்ததும் நம்ம மைண்டில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திப்பு சுல்தானோட கோட்டை தான். அது ரொம்ப ஃபெமிலியரான பிளேஸுங்க. 18th செஞ்சுரியில் ஹைதர் அலியால் கட்டப்பட்டது. நாளடைவில் அதை திப்பு சுல்தான் கோட்டைன்னே கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுதான் அங்கே இருக்க ஐகானிக் பில்டிங், அதாவது ஐகானிக் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஏரியா, வாட்டர் ஸ்டோரேஜ் ஏரியா. இந்த இடம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, வார் காலங்களில் வந்து தண்ணீர் சேமித்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க. மற்ற காலங்களில் வந்து பொதுமக்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, இது அதுக்காக மட்டும் இல்லை, அந்த மொத்த ஆர்கிடெக்சரோட அழகையும் இது வந்து மிகைப்படுத்தி காமிக்கிற மாதிரியே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். இதோட உண்மையான அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை கீழே நின்று பார்க்குறத விட மேலே அது கொஞ்சம் ஹைட்டான ஒரு இடம் இருக்கும். அது மேலே நின்று பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே ரொம்ப அக்சசபிளான இடம் சொல்லி பார்த்தீங்கன்னா மலம்புழா டேம். மலம்புழா டேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேமில் தண்ணீர் திறந்து விடுற நேரத்தில் நம்ம வரணும். அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதுவும் அந்த தொங்கும் பாலத்தில் நடந்துக்கிட்டே அந்த வியூவை பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நடந்துகிட்டே இருந்தோம். அவ்வளோ அழகாக இருந்தது. சுற்றிலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் தென் அதுக்கப்புறமா நம்ம சொல்ல போகிற இடம் தாங்க கவா. உள்ளே என்ட்ராகும்போதே அந்த இயற்கை காற்றை நம்மளால் உணர முடியும். நீங்கள் வந்து சுவாசிக்கும் போதே அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸை வந்து ஃபீல் பண்ண முடியும். அந்த டேமோட வாட்டர் அவ்வளோ குவைட்டாக இருக்கும். அந்த பிளேஸே அவ்வளோ காமாக இருக்கும், நீட்டாக வச்சுருப்பாங்க. இது வந்து பிளாஸ்டிக் வந்து வி கான்ட் யூஸ் இட், இட்ஸ் ப்ராஹிபிட்டட் இன் தட் ஏரியா. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பட் இன்னுமே நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு இடம்னே சொல்லுவேன். உங்களுக்கு குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா கவா இஸ் த பெஸ்ட் பிளேஸ். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது கவா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கிறதே. பட் இந்த வட்டம் தான் தெரிஞ்சுது. ரொம்ப அழகான ஒரு இடம்னே சொல்லுவேன். ஸோ நீங்கள் பாலக்காடு போனீங்கன்னா அதை விசிட் பண்ண மறக்காதீங்க.